குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தர்ஷன்சி குருவே நமக. கன்னிராசி அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர். நம்ம கன்னிராசிக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகிறார். அவர் எப்போ ஆகிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 9/10/2024 சரியாக 11:37 வக்ர நிவர்த்தி ஆரம்பிக்கிறார். அப்புறம் நிவர்த்தி எப்போ அடையான்னு பார்த்தீங்கன்னா 2வது மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு 2025 சரியாக 2:30 உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னி ராசி நேயர்கள் என்ன ஒன்றா அதை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகிறார். அப்போது உங்கள் ராசி நாதனுக்கு 9ஆம் இடத்துல வக்ரமாகி 8ஆம் இடத்தை நோக்கி போகிறார். அப்போது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய காத்து கொண்டே இருக்கிறது. மனைவி மூலம் வருமானம் வரக்கூடிய காலமாக இருக்க போகுது. மனைவி சொத்தோடையோ இல்லாட்டி வசதி வாய்ப்போடைய திருமணம் நடக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக இருக்க போகுது. எனக்கு இது வரைக்கும் கல்யாணமே ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கல்யாணம் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. பாருங்க, வெகு நாள நம்ம கனவுங்க எப்பதான் கல்யாணம் ஆகுங்கிற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசி தான். அந்த கன்னி ராசியிலே பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியணும். கூட்டத்தில் நம்ம பேசுறதை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கு. நண்பர்கள் வட்டாரம் மிக அதிகம். ஏன்னா உங்க லக்னத்திலேயே உங்க ராசியிலேயே 100% புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் வாங்குற ராசியினால அந்த ராசியினாலே மிக சிறப்பான அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு கன்னி ராசிக்காரன் அறிவிலையும் அழகிலையும் சிறந்த நாட்களாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. இது உங்களுக்கு 8ஆம் இடத்தை நோக்கி செல்லும் போது திடீர் அதிர்ஷ்டம் கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, அது மனைவி மூலியமே வரலாம், இல்லை கணவன் மூலியமா வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் மனைவி சொத்தோட வசதி வாய்ப்போட மிக அழகாக வர்றதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலையாக உருவாகும். அதை நல்ல பயன்படுத்திங்க. இதுவரை 5 வருஷமா 7 வருஷமா திருமணம் ஆகலினாலும் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமண சுப நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த 118 நாட்கள் இருக்க போகுது. அது நல்லபடியாக பயன்படுத்திங்க. இதில் வேலை அப்படின்னா வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறது அதிசயம் தான். உங்களுக்கு கம்பல்சரி வெளிநாடு போகும் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது எப்போ போகிறது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னா இந்த 118 நாட்களுக்கு நீ என்ன மாதிரி வேலை வெளிநாட்டில் முயற்சி பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த வேலைக்காக வெளிநாட்டில் வேலை இருந்திருப்பீங்க. அந்த வேலையை விட்டு போட்டு திரும்பி இந்தியாவுக்கே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடையே பாதி பேர் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை மேல் அதிகாரிகள் நெருக்கடிகள் நிறைய அதிகமாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நம்ம இந்த வேலையை விட்டு போட்டு வேறு வேலைக்கே போயிடலாமா, வேறு சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணத்தையும் கூட கொடுக்கும். இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் வக்ரமாகும் போது தான் பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அந்த மேலதிகாரிகள் பெருசாக வெளியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது 9ல் குரு இருந்தால் கம்பல்சரி கிடைக்கும். ஏன்னா 9ல் குரு பகவான் இருந்தால் ஓடிப்போன ராஜாவும் கூட 9ல் குரு பார்த்த இடமெல்லாம் அவரு சொந்த இடமா தான் அமையும். அப்படிதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு 9ல் குரு இருக்கிறது மிக அருமையான அற்புதமான அமைப்பு. அதுவும் இல்லாமல் 7ஆம் அதிபதியாகவே வரும்போது மிக சிறந்த அமைப்பாக இருக்க போகுது. பாருங்க, 4ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது மிக அருமையான அமைப்பு. இது வரைக்கும் வீடே வாங்கல, எப்பத்தான் வீடு வாங்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு கனவோட ஒரு நினைவோட வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக நன்றாக உங்களுக்கு இடம் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வக்ர கதியில மிருகசீரிஷ நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு கம்பல்சரி பயணிக்கும் பொழுது கம்பல்சரினா இது வரைக்கும் ஒரு 5 வருஷமா 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கூட உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வீடு அப்படிங்கிறது நிச்சயமாக அமைய போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை மிக அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் வாங்கலை அப்படின்னா அது விற்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினா நிச்சயமாக நல்ல இடமா நல்ல வீடை வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தாயார் உடல்நிலை அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனால அவர் 8ஆம் இடத்தை நோக்கி போகும்போது 100% தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. உடம்பு சரியில்லை கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகும்போதும் கூட உங்களுக்கு
முடிந்தளவுக்கு கம்பல்சரி இரவு நேர பயணத்தை தவிர்த்துட்டுனா மிக மிக நன்றாக இருக்கும். பாருங்கள், ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு புதுசாக நாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் பழைய வண்டி தான் வாங்கிக்கலாம். புது வண்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கால தாமதத்துக்கு முன்னாடி வாங்குறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்கள், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஒரு 3 சென்ட் 5 சென்டில் வாங்கி வீடு கட்டிக்கிறேன், ஆனால் அது சரியாக வேலையே முடியல அப்படின்னா பாருங்கள், ஒரு வேலை நின்று நடக்குது அப்படின்னா கம்பல்சரி அதில் பிரச்சனை இருக்கான சந்தர்ப்பம்னா இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியில் செய்யும்போது 100% அது வக்கர நிவர்த்தியாக 100% நல்லபடியாக வேலை நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அதனால் இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மிக அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது 3ஆம் நபர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள, ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி 7 ராகு பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லக்ன உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் 7ஆம் அதிபதி 9 இருக்கிறதுனால ஒரு சின்ன பிரிவினை பெரிய லெவலுக்கு கொண்டு விட்டுரு 3ஆவது மனசுக்குள்ளே உள்ளே வராமல் பார்த்துக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த திருமணம் கல்யாணம் ஆகிடுச்சு, பேசி டைவர்ஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அடுத்த திருமணம் எப்பாவும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் வக்கரில் 7ஆம் அதிபதி 9 நிற்கும்போது வக்கர காலத்தில் 100% 2வது திருமணத்தை நோக்கி சென்றுவீங்க. அப்போ இந்த 118 நாட்களுக்குள்ள கம்பல்சரி உங்கள் 2வது திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் செய்ய ஒரு எண்ணத்தை இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம். ஏன்னா 10 காலப்புருஷனுக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல உங்களுக்கு இருந்தாலும் கூட ராசியாதிபதி இருந்தாலும் கூட உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசியானாதனா வர்றதுனால 100% உங்களுக்கு கம்பல்சரி வேலைக்கு போகிறத விட தொழில் செய்யும் ஒரு அமைப்பு இருந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கும். அந்த எண்ணம் எப்போ நிறைவேறும் அப்படின்னா இந்த 9ல் குரு இருந்தாலும் நிறைவேறும். பாருங்க, 9ல் குரு இருந்தால் மிக அருமையான அமைப்பு. அவர் வக்கரம் வாழும்போது தான் அவர் நல்ல பலனை கொடுப்பாரு. அந்த நல்ல பலன் பூராமே அது ஒரு ராசியை பார்ப்பார். பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையா, அது மிக சிறப்பான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் 100% நீங்கள் தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்லபடியாக தொழில் செய்யலாம். இது வரைக்கும் இதை தொழில் செஞ்சுட்டேன், அந்த தொழில் எப்படி விடுறதுன்னு தெரியலனா அது மிக மிக சிரமக்கூடிய காலகட்டமாக இருக்க போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா தொழிலுக்காக நம்பி நண்பர்கள் நம்பி ஏமாந்துருப்பீங்க. அந்த தொழில் சரிவர நடத்த முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். அது எப்போ நடத்துறது எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி கால சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அது இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் வக்கர பயிற்சியில் தான் முடிவெடுக்கிறது சரியான முடிவாக இருக்கும். அதில் உங்களுக்கு தொழில் செய்ய ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அந்த தொழில் சரிவர நடத்த முடியாத சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாயிரும். அதனால் இந்த காலகட்டங்களில் வக்கர பயிற்சியில் புதுசாக தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாம் நடக்க போகுது. நீ நினைச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் வக்கரத்தில் நீ நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. பாருங்க, இந்த ஆள் உங்க ராசி மேலே கேது பகவான் போல ஒரு பிடியில் இருப்பீங்க. நம்ம என்னதான் செய்கிறோம், நம்ம முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி எந்த பலனுமே இல்லை, எப்பத்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்க ராசியை வக்கரமாய் பார்க்கும்போது தான் 100% பலன் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ நீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நல்லபடியாக உபயோகிச்சா மட்டும் போதும். அது மட்டும் மேலும் மேலும் உயர்த்து கொடுக்கும். பாருங்க, இதில் பூர்வீக சார்ந்த இடம் ஒரு விஷயம் சொல்லலாம். எனக்கு ஒரு 5 சென்ட் பூர்வீகத்தில் வரணுங்க, அது எப்போ வரும்னு தெரியல, அது வருமா வராதா அப்படின்னு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்குது. அது பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பாருங்கள் 9ஆம் இடத்துல குரு பகவான் 8ஆம் இடத்துல வைக்க போகிறாரு. அது இல்லாமல் குரு பகவான் 5ஆம் பார்வையாக திரும்பி வக்கரமாகி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்தில் ஏதாவது திரும்பி இடம் வரணும் அப்படின்னா தாராளமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை சார்ந்த விஷயம் சொல்கிறது 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் கம்பல்சரி 5 வருஷமாக குழந்தை இல்லைனாலும் 3 வருஷமாக குழந்தை இல்லைனாலும் 100% இந்த காலகட்டங்களில் கம்பல்சரி குழந்தை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக வாய்ப்பு இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிற ராசிக்கு அங்கே 6ஆம் இடத்துல இருக்கும்போது 100% கடனோடு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இந்த கடன் எப்படா குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடய வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, 100% இந்த குரு பகவான் வக்கர பயிற்சியில் அந்த கடன் நிவர்த்திக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனன ஜாதத்தில் குரு பகவான் திசை போகுதா, குரு பகவான் புத்தி போகுதா, குரு பகவான் அந்தரந்தா போகுதான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறப்ப நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்புகளால் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.